இந்த வீடியோல லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை எப்படி நம்ம ஃப்ரீயா நம்ம லோக்கல் மிஷின்ல எந்த ஒரு சார்ஜஸ்மே இல்லாம யூஸ் பண்றதுன்றத பத்தி தான் பேச போறேன். அட் த சேம் டைம் நீங்க டிப்ளாய்மெண்ட்க்கு போறீங்க இல்ல உங்க ப்ராஜெக்ட் நீங்க லைவ்ல எடுத்துட்டு போறீங்கன்னா அப்போ என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் பில்லிங் பண்றதுக்கு அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபிஐனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் லோக்கலுக்கும் பெய்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ்ல ஆட்டோஜென் லைப்ரரி எடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸ் தான், எந்த ஒரு காசுமே இல்லை. ஆனா அதுல யூஸ் பண்ணக்கூடிய எல்எல்எம் அந்த இன்டெலிஜென்ஸ் பேஸ்டோட மாடல் தான் பெய்டா இருக்கு, ஃப்ரீ வெர்ஷன்ஸும் இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஓப்பன் ஏஐ ரொம்பவே பரிச்சயமாயிருக்கும், ஜெமினியும் தெரியும், அதே மாதிரி ஃபேஸ்புக் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லாமா மாடலும் தெரியும். இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஏஜென்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த ஏஐ ஏஜென்ட்டை நீங்க ஆட்டோஜென் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணலாம். பட் அதுல ஒரு குட்டி சிக்கல் இருக்கு. என்னன்னா அதுல யூஸ் பண்ணக்கூடிய லாமா மாடல்ஸ் பெய்டு வெர்ஷனா இருக்கு. அதாவது நீங்க ஏபிஐ யூஸ் பண்ணி தான் அதை ப்ராசஸ் பண்ணிக்கணும் நீங்க லைவ்ல கொண்டு வரும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க பண்ண ரிசர்ச்ல ஓப்பன் ஏஐயோட மாடல் அதாவது GPT 3.5 நல்ல ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா உங்க ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க GPT 3.5 தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா அதுல விஷயம் என்னன்னா அது பெய்டு பேஸ்ட் ஆன் எவ்வளவு வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த வேர்ட்ஸ் தான் டோக்கன்ஸ்னு சொல்றாங்க. அந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க பில்லிங் பண்ண போறாங்க. இதுல ஏபிஐ கான்செப்ட் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ண போற அந்த எல்எல்எம் பேஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அப்வியஸா நம்மளுக்கு ஓப்பன் ஏஐயோ இல்ல ஜெமினியோ இல்ல லாமா மாடலோ இல்ல வேற ஏதோ ஒரு மாடலோ நம்மளுக்கு தேவைப்படுது. பட் உங்களுக்கு ஓப்பன் ஏஐல தான் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சாம் ஆல்டன்ட்ட போய் நீ எப்படி இந்த எல்எல்எம் மாடலை கிரியேட் பண்ண சோர்ஸ் கோட கொடுக்குன்னா அவர் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓப்பன் ஏஐயோட நிறுவனத்துக்கு அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இந்த சாட்ஜிபிடி. அவங்களோட சோர்ஸ் கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியும்னா என்னோட சோர்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா என்னோட சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுக்கு ஏபிஐ. அந்த ஏபிஐ ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு டோக்கன் மாதிரி இருக்கும், ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும் ரேண்டமா. அந்த கீவேர்ட்ஸ் அவங்க கொடுக்குற வெர்ஷன்ல நம்ம லோட் பண்ணிட்டா போதும். இப்ப சாம் ஆல்டன் கிரியேட் பண்ண அத்தனை ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ப்ராஜெக்டுக்காக ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இததான் ஏபிஐன்னு சொல்றாங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்டோட ஹெல்ப் தேவைப்படும்னா ஆல்ரெடி பண்ண அந்த தேர்ட் பார்ட்டி ரிசோர்சஸ் அவங்க சோர்ஸ் கோட நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க சர்வீஸை யூஸ் பண்ணிக்கணும்னா ஏபிஐ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலியமா அவங்க சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ தட் அவங்க சோர்ஸ் கோட் நம்மளுக்கு தெரியாது, ஒரே விஷயம் அவங்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அவங்க கஷ்டப்பட்டு பண்ண அந்த ப்ராஜெக்டை அவங்க பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டி சார்ஜ் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் பெய்டு வெர்ஷன். இப்போ என்னென்னலாம் ஏபிஐ பேஸ்ட் எல்எல்எம் மாடல்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஏபிஐ ஃப்ரீ எல்எல்எம் மாடல்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்லி பெய்டு வெர்ஷன்னா ஓப்பன் ஏஐயோடது. அந்த GPT 3.5 இருக்கட்டும் இல்ல GPT 4 இருக்கட்டும், இந்த ஓப்பன் ஏஐ கீழே இருக்கக்கூடிய மாடல்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த ஏபிஐக்கு பேஸ்ட் ஆன் த டோக்கன்ஸை பொறுத்து நீங்க பே பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒரு குட்டி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலே உங்களுக்கு பெய்டு ஏபிஐ வெர்ஷன்ஸ் இருந்தாதான் ஓப்பன் ஏஐயோட மாடல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல ஜெமினி இருக்காங்க. ஜெமினியை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த லிமிடேஷன்ஸை பொறுத்து அவங்க ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது சில மாடல்ஸ் பெர் மினிட்டுக்கு நீங்க 15 டைம்ஸ் அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெர் மினிட்டுக்கு உங்க ப்ராஜெக்ட்டுக்கு பெர் மினிட்டுக்கு 60 டைம்ஸ் ஹிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஜெமினி ஃப்ரீ வெர்ஷன் செட் ஆகாது. பட் ப்ராக்டிஸ்க்கு நீங்க இந்த ஜெமினியோட வெர்ஷன்ஸ் நிறைய ஃப்ரீயா இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்டா பார்க்க போறது என்னன்னா லாமா மாடல் ப்ரொவைடட் பை ஃபேஸ்புக். இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஆஸ்க் மெட்டா ஏஐன்னு இருக்கும். அந்த மெட்டா ஏஐ கிளிக் பண்ணீங்கன்னா லாமா 3.1ல தான் நீங்க சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாடலை யூஸ் பண்ணி தான் நீங்க சாட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஸ்கிரீன்லயே நீங்க பார்க்க முடியும். ஸோ லாமா மாடல் அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. பட் அதுல ஒரு குட்டி சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் என்னன்னா நீங்க உங்க லோக்கல் மிஷின்ல அதாவது உங்க லேப்டாப்ல அந்த ப்ராஜெக்டை வச்சு யூஸ் பண்ணணும்னா அப்போ உங்களுக்கு ஃப்ரீ தான். அதாவது லாமா மாடலை யூஸ் பண்ணி நீங்க ஒரு எல்எல்எம் பேஸ்ட் ஏஐ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அது இப்போ உங்க லேப்டாப்ல மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அப்படின்ற போது அந்த லாமா மாடல் ஃப்ரீ. பட் அந்த ப்ராஜெக்டை நீங்க லோக்கல்ல டெஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டை நீங்க ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கதான் சிக்கலே இருக்கு.
as of now அந்த லாமா மாடலை, அதாவது உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருந்த மாடலை நீங்கள் லைவ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்வர் வேணும். அப்போ அந்த சர்வர் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட் தான் பண்ணுறோம். அப்போ போய் அதுக்குன்னு நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு நம்ம பே பண்ணி ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட் ப்ராசஸும் பண்ண முடியாது. அந்த கேஸுக்கு together.ai அப்படின்ற ஒரு கம்பெனி இவங்க அந்த லோக்கல் லாமா மாடலை அவங்களோட சர்வரில் ஹோஸ்ட் பண்ணி அவங்க இப்போ ஏபிஐ பேஸ்டில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் லோக்கல் மிஷினில் ரன் பண்ணாலே எனக்கு போதும் எங்கள் இன்டர்னல் யூஸ் அப்படின்னா உங்களுக்கு சர்வர் காஸ்ட் எதுவுமே வராது. உங்கள் மிஷினில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் அதே ப்ராசஸை நீங்கள் லைவாக கொண்டு வரணும், எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், பட் எனக்கு லாமா மாடல் தான் வேணும், அந்த ஃப்ரீ வெர்ஷன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு காஸ்டிங் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட், மேம் ஓப்பன்ஏஐக்கு போனால் ஓப்பன்ஏஐயோட மாடலை ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், தேர் இஸ் நோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி தான் ஜெமினிக்கும் ஏபிஐ த்ரூ பண்ணிக்கலாம், எந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸும் இல்லை. பட் ஆனால் ஏபிஐ இல்லாமல் உங்கள் லோக்கல் சர்வரில் நீங்கள் ஒரு லாமா மாடலை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஓலாமா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக தான் நீங்கள் எல்லா ஃப்ரீ மாடல்ஸையுமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். லாமா மாடல் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை, ஏகப்பட்ட மாடல்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஃப்ரீ மாடல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் லோக்கல் மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓலாமா அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு சிம்பிளாக ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ரெண்டே பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. உங்களோட ப்ராஜெக்ட் லோக்கலில் தான் ஒர்க் ஆக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் லாமா மாடல்ஸ் மட்டும் இல்லை, ஓலாமாக்கு கீழே வரக்கூடிய எந்த ஃப்ரீ மாடல்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் எல்எல்எம் ப்ராஜெக்ட்டை நீங்கள் லைவ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஏபிஐயோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் தேர்ட் பார்ட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு எல்எல்எம் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அது ராகா இருக்கட்டும், இல்லை காமன் டாஸ்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஏஐ ஏஜென்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த LLM மாடல்ஸை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அட் த சேம் டைம் அது எவ்வளவு பில்லிங் ஆகுது, நம்ம மாடலுக்கு என்ன ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் எப்படி மினிமைஸ் பண்ணி ஒரு மாடலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல ரொம்ப டீடைல்டா நான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம ஹோபிஐல இப்ப நான் சொன்ன அத்தனை கான்செப்ட்ஸுமே ரியல் டைமோட எக்ஸாம்பிளோட ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி டீடைல்டா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். நீங்களும் என்னோட மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜில கிளாரிட்டியோட படிக்கணும், ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன் 2 hours. அந்த வெபினாரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்டில் ஏன் கூட நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பாத்தின் ஏஐ வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் உங்கள் ஏஐ ஜர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.